Hi friends, welcome to Mini Kitchen. இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி சூப்பராக டேஸ்டியாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி 1/2 கிலோ வஞ்சர மீன் வாங்கி அதில் 5 துண்டுகளை மட்டும் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காட்டுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மசாலா வீட்டிலே நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். பாருங்கள் எப்படி ரெடி பண்ணலான்னு. 2 பல் பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு 7 காஞ்ச மிளகாவை எடுத்து இதில் போட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட காஞ்ச மிளகாய் இல்லைன்னா நீங்கள் 2 ஸ்பூன் மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தனியா ஆட் பண்ணிக்க போகிறேன் நான் இதில். உங்கள்கிட்ட தனியா இல்லைன்னா தனியா தூள் கூட நீங்கள் 1 ஸ்பூன் தனியா தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தனியாக எடுத்தால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சமாக இப்போ நான் கோரியண்டர் லீவ்ஸ் எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது எதுக்காக நான் ஆட் பண்ணுறேன்னா இந்த மசாலா ரொம்ப மணமாக இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எலுமிச்சை சாறு இதோடு ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவை ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எதுக்காக நான் இந்த அரிசி மாவை ஆட் பண்ணுறேன்னா இந்த மசாலா மீனை விட்டு பிரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக இதை நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த அளவுக்கு மசாலா தேவையோ அந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் எனக்கு போதும், அதனால் நான் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்ல விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது ரெஃப்ரிஜிரேட்டரில் நம்ம 1 வீக் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். இதில் இப்போ 2 டீஸ்பூன் மட்டுமே நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த 5 துண்டுகளுக்கு 2 டீஸ்பூன் நமக்கு போதும். தனியாக ஒரு பிளேட்டில் 2 டீஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். பாருங்கள், இதில் நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ண மறந்துட்டேன். இப்போ தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அரைக்கும் போதே கூட நீங்கள் போட்டு இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கலந்துட்டு இந்த 5 துண்டுகளையும் எடுத்து இந்த மசாலா எல்லா இடத்துலையும் படும்படியாக நம்ம தடவிட்டு 1/2 மணி நேரம் இதை ஊற வைக்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு துண்டுகளாக எடுத்து எல்லா இடத்துலையும் மசாலா படும்படியாக நம்ம இது எல்லாத்தையும் தடவிக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லா இடத்துலையுமே மசாலா தெரியணும். அந்த அளவுக்கு நல்லா மசாலாவை இது எல்லா இடத்துலையும் தடவிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா துண்டுகளையும் எடுத்து மசாலா தடவி 1/2 மணி நேரம் நம்ம ஊற வைக்க போகிறோம். இப்போது 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இரும்பு தோசைக்கல் ஒன்று அடுப்பில் சூடு பண்ணிட்டேன். இதில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணால் அதோட டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் தேங்காய் எண்ணெயில் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ 2 துண்டுகளை மட்டும் ஃபஸ்ட் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் மீடியமாக சூடாக இருக்கும்போது இந்த ஃபிஷ் துண்டுகளை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். எதுக்காக நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறோன்னா அப்போ தான் மீன் துண்டுகள் உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து வெளியே நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வேகுதுன்னு. மசாலா உதிராமல் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் வெந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.